முக்கிய செய்திகள். உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட ஏராளமானோர் விருப்ப மனு. விண்ணப்ப படிவங்களை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். கேபிள் டிவி தொழிலில் ஒரே குடும்பத்தின் ஏகபோகத்திற்கு முற்றுப்புள்ளி. அரசு கேபிள் டிவியை தொடங்கி வைத்து முதல்வர் செல்வி ஜெயலலிதா பேச்சு. குஜராத் மாநில ஆளுநரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். பாஜக தலைவர்கள் குடியரசுத் தலைவரிடம் நேரில் வலியுறுத்தல். அண்ணா ஹசாரே குழுவினருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். மத்திய அரசு சதி செய்வதாக ஆதரவாளர்கள் புகார். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தலிலும் மாமன்ற உறுப்பினர் தேர்தலிலும் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழகத் தோழர்கள் தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் மற்ற இடங்களைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிடும் கழகத் தோழர்கள் அந்தந்த மாவட்ட கழக அலுவலகத்திலும் விண்ணப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். நாளை மறுநாள் காலை முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. சென்னை மாநகராட்சி மேயர் மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தோழர்களுக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் வி சி சந்திரகுமார், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் நல்லத்தம்பி, தென் சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன், வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் உட்பட ஏராளமான கழகத்தினர் கலந்து கொண்டார்கள். கழகத் தோழர்கள் ஆர்வத்தோடு வந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டனர். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மேயருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் எங்கள் தலைமை கழகத்தில் இன்று விருப்ப மனு கொடுக்கப்படுகிறது என்று அறிவித்தார்கள். அதன்படி வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக மேயருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் இன்று விருப்ப மனு வாங்கியிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை மாநகராட்சி தேர்தலுக்காக இதய தெய்வம் புரட்சி கலைஞர் அவர்கள் இன்று வேட்பு மனு அளித்துள்ளார். அதை பெற்றுக்கொள்ள எங்கள் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக மேயருக்கான படிவமும் மாமன்ற உறுப்பினருக்கான படிவம் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி மண்டலத்தில் மேயர் பதவிக்கு மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளராக நான் இன்று கழக தலைவர் கேப்டன் அவர்களிடம் விருப்ப மனு கொடுத்துள்ளேன். அதேபோல் எங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கழக தலைவரிடம் மாமன்ற உறுப்பினருக்கும் மேயர் பதவிக்கும் விருப்ப மனு என்று தாக்கல் செய்துள்ளார். இந்த மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. 12ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். மேயர் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 15,000 ரூபாயும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் நகராட்சி தலைவர் பதவி ஆகியவற்றில் போட்டியிட விரும்புவோர் 5,000 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும். நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 2,000 ரூபாயும், பேரூராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு 2,500 ரூபாயும், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 500 ரூபாயும், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் 5,000 ரூபாயும், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு 2,000 ரூபாயும் கட்டணத் தொகை செலுத்த வேண்டும் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் அக்டோபர் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே அதற்கு முன்னதாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் நடவடிக்கைகளில் மாநில தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அரசியல் கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புவோரின் விருப்ப மனுக்களை பெற தொடங்கிவிட்டன. தேமுதிகவும் அதிமுகவும் இன்று விருப்ப மனுக்களை பெற தொடங்கின. கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத மதிமுக தற்போது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது.
தற்போது தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் வருகிற 14ஆம் தேதிக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதியை மாநில தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலைப் போல் அல்லாமல் இம்முறை மேயர்கள் மற்றும் நகராட்சி தலைவர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறை அமல்படுத்தப்படுகிறது. இதனால் மாநகராட்சி மற்றும் நகராட்சியை சேர்ந்த வாக்காளர்கள் 2 ஓட்டுகள் போட வேண்டும். தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்காவிட்டாலும் அரசியல் கட்சிகள் அதற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சி தேர்தல் களை கட்ட ஆரம்பித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கேபிள் டிவி தொடங்கப்பட்டதன் மூலம் கேபிள் டிவி தொழிலில் ஒரே குடும்பத்தின் ஏகபோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அரசு கேபிள் டிவி சேவை திட்டத்தை வீடியோ கான்பரன்சிங் மூலம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு கேபிள் டிவி இணைப்பு வழங்குவதில் ஒரே குடும்பத்தினரின் ஆதிக்கம் நிலவுவதை போக்கும் வகையில் அரசு கேபிள் சேவை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதை அமல்படுத்தும் வகையில் இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த அரசு கேபிள் சேவை மூலம் பொதுமக்கள் 70 ரூபாய் மாத கட்டணத்தில் 90 தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பை காண முடியும். அரசு கேபிள் டிவி திட்டத்தில் 34,000க்கும் மேற்பட்ட கேபிள் ஆபரேட்டர்கள் இணைந்துள்ளதால் எந்தவித தடையுமின்றி வாடிக்கையாளர்கள் 90 சேனல்களை இதன் மூலம் கண்டுகளிக்க முடியும். இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அரசு கேபிள் சேவை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்றும் அனைவருக்கும் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக ஒரு குடும்பத்தினரே இந்த தொழிலில் ஏகபோகம் அனுபவித்து அதிக லாபம் பெற்று வருகின்றனர். எனவேதான் அனைத்து மக்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு கொடுக்கப்படும் என்றும் தமிழக மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். இதேபோல் தமிழகத்தின் பல இடங்களிலும் அரசு கேபிள் டிவி இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பை கைத்தறித்துறை அமைச்சர் ரமணா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசிஷ் சாட்டர்ஜி, திருத்தணி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருண் சுப்பிரமணியம், கும்முடிப்பூண்டி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் CH சேகர், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா, பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் நடைபெற்ற அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பு தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிவாணன் கலந்து கொண்டு டிவி அலுவலகத்தை திறந்து வைத்தார். நாமக்கல்லில் அரசு கேபிள் டிவி மைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் குமரகுருபரன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். வேலூரில் சத்துவாச்சாரியில் உள்ள அரசு கேபிள் டிவி மையத்தை தமிழக முதல்வர் வீடியோ கான்பரன்சிங் மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டாக்டர் விஜய், முகமது ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் சாந்தி நகரில் அமைந்துள்ள அரசு கேபிள் டிவியை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரன் தொடங்கி வைத்தார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக ஆளுநர் ரோசையாவை திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ரோசையா ரம்ஜான் தினத்தன்று பதவியேற்றார். இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி ஆளுநர் மாளிகையில் இன்று ரோசையாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி, ரோசையா தனது நண்பர் என்றும் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்ததாகவும் கூறினார். தமிழகத்திலே கவர்னராக பொறுப்பேற்றிருப்பதை மகிழ்ச்சியோடு பாராட்டி மரியாதை நிமித்தம் அவரை இன்றைக்கு சந்தித்தார். தமிழக அரசு கேபிள் டிவி இன்று தொடங்கப்பட்டுள்ளது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு நல்ல முறையில் நடந்தால் தனக்கு மகிழ்ச்சிதான் என்று கருணாநிதி பதிலளித்தார். ராஜீவ் கொலையாளிகள் குறித்த கேள்விக்கு தூக்கு தண்டனை குறித்து இந்த சந்திப்பின் போது பேசவில்லை என்று கருணாநிதி குறிப்பிட்டார். கோவையில் தனியார் மேலாளரை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நிறுவன டிரைவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை பீளமேடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சத்தியமூர்த்தி கடந்த மாதம் 16ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரிடம் இருந்த பணம் மற்றும் காரை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த கொலை குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சத்தியமூர்த்தியின் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த விக்னேஷிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இதில் ஓட்டுநர் விக்னேஷ் நண்பர்களுடன் சேர்ந்து மேலாளர் சத்தியமூர்த்தியை கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து ஓட்டுநர் விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து பணம் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். நமக்கு கொஞ்சம் முக்கியமான துப்புகள் இருக்குன்னு இந்த கேஸில். அப்போ அந்த க்ளூஸ் பேஸ் பண்ணி நான் தமிழ்நாட்டில் உள்ளது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்ம டீம் அனுப்பினோம். அதை நல்லா விசாரணை பண்ணிவிட்டு வித்தின் 2 வீக்ஸ் 2 வாரத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ஹிந்தி பட பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா ஜெய்ப்பூரை அடுத்த கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்று பெண்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள நானக்புரா கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள அங்கன்வாடிக்கு பாலிவுட் நடிகையும் யூனிசெஃப் தூதருமான பிரியங்கா சோப்ரா சென்று அங்குள்ள சிறுமிகளையும் பெண்களையும் சந்தித்து பேசினார். அவர்களிடம் குடும்ப நலம், ஆரோக்கியம், சுகாதாரம், கல்வி ஆகியவை குறித்து நீண்ட நேரம் பேசி அவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஒரு குடும்ப உறுப்பினர் போல் எல்லோரிடமும் அன்புடன் பிரியங்கா பேசியது அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. मैं बहुत खुश हूँ कि मैं यहाँ पे आई. आई थिंक सबला ने इन सब लड़कियों को एक बहुत इम्पोर्टेंट दिशा दिखाई है और इन्होंने जैसे खुद ने सबने कहा कि बहुत डिफरेंस हुआ है इनकी ज़िंदगी में जब से सबला यहाँ आए हैं, सबला स्कीम यहाँ आई हैं. आई थिंक गवर्नमेंट एक बहुत अच्छी इनिशिएटिव कर रहा है. ஆந்திர மாநிலம் கர்னூல் அரசு மருத்துவமனையில் 10 குழந்தைகள் அடுத்தடுத்து பலி. ஆக்ஸிஜன் கிடைக்காததால் உயிரிழந்த பரிதாபம். விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். குன்னூரில் போலீஸ் கொடி அணிவகுப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.